ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ 8ஆம் வகுப்பு மட்டும் கிடையாது, 8, 9, 10, 11, 12 டிப்ளமோ, ஐடி ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது பாஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, ஜஸ்ட் உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலையை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 392 வேகன்சி வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. ஸோ 392 வேகன்சி கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் அதிகமான வேகன்சி தான். சில இதில் பார்த்தீங்கன்னா 2000, 3000 சொல்லி வேகன்சி இருக்கும். பட் அந்த மாதிரி வேகன்சி வரதுக்கு சில நாட்கள் வந்து எடுத்துக்கும். ரொம்ப நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வேகன்சி 392 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி தான். ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த வித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி ஜாப் இருக்குது, யாராலும் அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி போஸ்டிங் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்கிறோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் ஒரு 5 விதமான வேலைவாய்ப்பு, 4 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தனித்தனியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் 2 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 1 உங்களுக்கு வேணும். இந்த ஜாப்பு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் 1ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 1 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது PDF ஃபார்மெட்லேயே இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கு கீழே நோட்டிஃபிகேஷன் 2ன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 2 நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு PDF ஃபார்மெட்லேயே இருக்குது அப்படின்ற போது ஈஸியாக உங்களால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துடலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 3 லிங்குமே நோட்டிஃபிகேஷன் 1, நோட்டிஃபிகேஷன் 2 அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த 3 லிங்குமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி புது கவர்மெண்ட் ஜாப் பற்றி இங்கே ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நல்ல சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோட டீடைல்ஸ் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் 1ல டோட்டலாக 4 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் சோத்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரூம் பாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய 4 விதமான ஜாப் போஸ்டிங். நெக்ஸ்ட் செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா தோட்ட பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சுகாதார பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்னை பொறுத்த வரைக்கும் காவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துக்கூடிய ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரெக்யூர்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் தான் இருக்கும். இன்கேஸ் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இன்கேஸ் இனிமேல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ சேலரி, எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதிகபட்ச வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஜாப். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 137 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கு. சோப்தரை பொறுத்த வரைக்கும் 12 வேகன்சி இருக்கு. வீட்டு உதவியாளருக்கு 87 வேகன்சி, ரூம் பாய்க்கு 4 வேகன்சி இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக உங்களோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு 15,700 வரைக்கும் மாத சம்பளம் தருவாங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,000 வரைக்கும் தருவாங்க. ஸோ இந்த சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் கொடுப்பாங்க. ஸ்பெஷல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு பணம், அதாவது நீங்கள் தங்கி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களோட ஃபுட் செலவு, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வரீங்க, ஸோ அந்த மாதிரி செலவுகள் இருந்தாலுமே சரி அது வந்து ஸ்பெஷல் அலவன்ஸில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த சேலரி மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் தருவாங்க.
இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தலாம். ஸோ ஏஜ் நான் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இந்த தேதிக்குள்ள இருக்க மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. எல்லா வயதை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு உங்களுக்கு குறைவா இருக்கக்கூடாது. ஸோ அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 47 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுமா சார், என்ன ஏஜ் லிமிட் யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீடு வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயதுக்குள்ள இருந்தால் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒதுக்கீடு வகுப்பினர் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆதி திராவிடர் வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியினர், பழங்குடியினர் வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் மற்றவர்கள், இது இல்லாமல் மற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒதுக்கீடு இல்லாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். ஸோ அந்த கேட்டகரி இல்லாமல் பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்கல்ல, இந்த அரசு பணியில் வந்து ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 47 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். ஸோ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து பார்க்கலாம். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாது. இதுவுமே வந்து தமிழ்லேயே உங்களுக்கு இருக்கும். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளருக்கு 73 வேகன்சி, தோட்ட பணியாளருக்கு 24 வேகன்சி, வாட்ச்மேனுக்கு 2 வேகன்சி, சுகாதார பணியாளருக்கு 49 வேகன்சி, காவலருக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியோட ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 15,000லேருந்து ஆரம்பிச்சு 58,100 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2 இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் இதில் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னா உங்களோட போஸ்டிங் இருக்குல்ல, ஜாப் போஸ்டிங் அண்ட் வேகன்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றபடி ஏஜ் லிமிட் எல்லாமே அந்த இதில் கொடுத்து ஒதுக்கீடு வகுப்பினர், ஒதுக்கீடு இல்லாத வகுப்பினர், அதுக்கப்புறம் அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் என்ன அதில் ஏஜ் லிமிட் நோட்டிஃபிகேஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணக்கூடிய இது, அந்த லிங்கையும் கீழே கொடுத்துருப்போம். அப்ளைன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் அண்ட் இந்த ஜாப் போஸ்டிங் தான் வந்து சொல்லியிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் 1 வந்து இந்த ஜாப் போஸ்டிங், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன ஜாப் போஸ்டிங் சொல்லிட்டு. இது நோட்டிஃபிகேஷன் 2க்கான ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். ஸோ இதற்கு மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, இதில் உங்களோட நேம், இந்த இடத்துல உங்களோட இனிஷியல் கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்ட் நீங்கள் கீழே போட்டு இதில் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே இந்த இடத்துல கேப்சா வந்து நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும், ஈஸியாக இதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இதோட லாகின் பேஜ் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் நீங்கள் எழுத போறீங்க. ஸோ காமனான கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எவ்வளோ மதிப்பெண்கள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து இருக்கு. ஸோ பொது பிரிவினருக்கு வந்து 500 கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆதி திராவிடர் அருந்ததியினர், பழங்குடியினர் அதில் வந்து எல்லா வகுப்பையும் சார்ந்து 40% அதற்கு மேல் குறைபாடு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 2 பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 5/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் 2க்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க.